வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முப்படைகளையும் மீண்டும் வரவழைக்க ஜனாதிபதி அனுர உத்தரவு. நாடாளுமன்றில் நாமல் மற்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால இடையே கடும் கருத்து மோதல். ජනතා මුලාවට පත් කරපු ආණ්ඩුව බවට ඔබ තමුන්නාන්සලා පත් වෙලා තියෙනවා. போதைப் பொருள் பிரச்சனையை ஒழிக்க வேண்டும். ஐநாவில் முழங்கிய ஜனாதிபதி அனுர. தலாவ விபத்தில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை அதிகரிப்பு. புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலை முன்பாக பதற்றம். பாதுகாப்பு கடமையில் போலீசார். யாழில் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பம். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. போதைப் பொருள் லொரிகள் கைதானவர்களை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி. அடுத்த மாதம் முதல் தனியார் பேருந்து பயணச்சீட்டு தொடர்பாக வருகிறது புதிய சட்டம். பாதாள உலக குழு தலைவர் பெக்கோ சமன் மனைவிக்கு மீண்டும் விளக்கமறியல். வெனிசுலாவில் பாரிய நிலநடுக்கம். அலறிய மக்கள். பொது பாதுகாப்பை பேணுவதற்காக நாடு முழுவதும் ஆயுதப்படைகளை வரவழைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு அதிவிசேட வர்த்தமானியை வெளியிட்டுள்ளதாக சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரட்ன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். செப்டம்பர் 27, 2025 முதல் அமலுக்கு வரும் இந்த உத்தரவு பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12 மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டது. இருப்பினும் ஜனாதிபதி ஒரு அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் பொது பாதுகாப்பு பராமரிக்க முப்படைகளையும் அழைக்கும் நடைமுறை அடுத்தடுத்த அரசாங்கங்களால் மீண்டும் செயல்படுத்தப்படும் நடைமுறையாக மாறியுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்று வரும் அமர்வில் நாமல் ராஜபக்ஷ மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இன்றைய அமர்வில் உரையாற்றிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஐஸ் போதைப் பொருள் முக்கியஸ்தர் மொட்டு கட்சியில் இருப்பதாக குறிப்பிட்டார். அத்துடன் யார் போதைப் பொருளை கொண்டு வந்தது? மொட்டு கட்சியின் அமைப்பாளரே போதைப் பொருள் வியாபாரி. நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். இதன்போது நாமல் ராஜபக்ஷ கூக்குரலிட்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கிடைத்த சர்வதேச உளவு தகவல் தொடர்பில் உண்மையை மறைக்காதீர்கள் என தெரிவித்தார். இந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷ மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எதிர்க்கட்சியினர் சபாநாயகருக்கு மேலாக செயல்பட முனைவதாகவும் சிறுபிள்ளைத்தனமாக கேலி கூத்தாடுவதாகவும் அவை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எதிர்க்கட்சியினரை கடுமையாக சாடினார். எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான உலகை உருவாக்குவதற்கு முழு மனதுடன் அர்ப்பணிப்போம் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உலக தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அதன்போது ஒருவருக்கொருவர் எதிராக செல்வதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் கைகோர்த்து செல்லும் பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 80வது அமர்வு நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்தில் ஆரம்பமானதுடன் இலங்கை நேரப்படி இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமர்வில் உரையாற்றினார். உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு சிக்கலான சவாலாக மாறியுள்ள உலகளாவிய போதைப் பொருள் பிரச்சனையை ஒழிக்க இலங்கை எடுத்துள்ள சாதகமான நடவடிக்கைகளையும் இங்கு எடுத்துரைத்த ஜனாதிபதி உலக சுகாதாரம், உலக ஜனநாயகம், உலக அரசியல் மற்றும் உலக நல்வாழ்விற்கு சவாலாக அமைந்துள்ள போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான உலகளாவிய நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்த உலக தலைவர்கள் இணைய வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிரான சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவது, அவ்வாறான கடத்தல்காரர்கள் அந்தந்த நாடுகளுக்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது மற்றும் போதைக்கு அடிமையான புனர்வாழ்வு நிலையங்களை உருவாக்குவது குறித்த விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி உலக தலைவர்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். இருளுக்கு பதிலாக ஒளியின் பாதையை தேர்ந்தெடுத்த இலங்கை மக்கள் இன்று வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற நடைமுறை தொலைநோக்கு பார்வையை சுற்றி ஒன்றுபட்டுள்ளனர். இந்த வரலாற்று சாதனையை நனவாக்க ஊழலற்ற நெறிமுறை மிக்க நிர்வாகம், வறுமை ஒழிப்பு, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் தூய்மையான நாடு ஆகிய முக்கிய துறைகளில் அவதானம் செலுத்தியுள்ளதுடன் அதனுடன் இணைந்த வகையில் கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் படிப்படியாக அவை அனைத்தும் வெற்றி கொள்ளப்படுவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்தார். பிரதான அனுசரணை வழங்குவோர்
பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர் இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பரிசின் லாச்சப்பல். குருநாகல் அனுராதபுரம் பிரதான வீதியின் தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆடை தொழிற்சாலை வேன் ஒன்றும் லொரி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகிய சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றது. இந்த நிலையில் புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையின் முன்பாக உறவினர்கள் ஒன்று கூடியதால் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டது. குருநாகல் அனுராதபுரம் பிரதான வீதியின் தலாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மொரகட பகுதியில் இன்று அதிகாலை 4:50 மணியளவில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையில் இருந்து சென்றதாக கூறப்படும் குறித்த வேன் விபத்தில் சிக்கியதாக தெரியவந்த நிலையில் புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையின் முன்பாக உறவினர்கள் திரண்டனர். குறித்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தலாவ போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை விபத்தில் மேலும் 3 காயமடைந்தனர். அவர்கள் தற்சமயம் சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையின் முன்பாக உறவினர்கள் ஒன்று கூடிய நிலையில் ஆடை தொழிற்சாலை பணிகள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டு பணியாளர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். ஆடை தொழிற்சாலையின் முன்பாக புதுக்குடியிருப்பு போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தில் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது. குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் இன்று காலை ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகார நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் வடக்கின் 5 மாவட்டங்களை சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயல்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் தியாக தீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழ் இனவழிப்புக்கும் காணாமலாக்கப்படுதல், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைகுழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்னவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அஜித் பி பெரேரா பாராளுமன்ற அமர்வில் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை துணை பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை நிலையற் கட்டளைகள், அரசியலமைப்பு மற்றும் சர்வதேச பாராளுமன்ற நடைமுறைகளின்படி விவாதிக்க முடியாது என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன இன்று மீண்டும் வலியுறுத்தினார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்கில் நம்பிக்கையில்லா பிரேரணை எந்த சட்ட விளைவையும் ஏற்படுத்தாது என்று கூறி செயலாளர்கள் குழு சமர்ப்பித்த அறிக்கையையும் மற்றும் சட்டமா அதிபர் தன்னிடம் சமர்ப்பித்த அறிக்கையையும் சபாநாயகர் சுட்டிக்காட்டினார். தங்காலை சீனி மோதிர பகுதியில் 3 லொரிகளில் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிக்க தங்காலை நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது. போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட 2 லொரிகளின் உரிமையாளர்கள் 2 மற்றும் வைத்தியசாலையில் உயிரிழந்த உணகுருவே துசித்தவின் மகன் ஆகியோர் நேற்றிரவு தங்காலை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரிக்க போலீசார் நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியிருந்த நிலையில் அவர்களை 29ஆம் தேதி வரை காவலில் எடுத்து விசாரிக்க நீதவான் உத்தரவிட்டார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட லொரி ஒன்றின் உரிமையாளரையும் அதன் சாரதியையும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
திருகோணமலை சம்பூர் சூடகுடா கடலில் சட்டவிரோத சுருக்கு வலை மீன்பிடியில் ஈடுபட்ட 13 மீனவர்கள் சம்பூர் பரக்கும்பா கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மீன்பிடி திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது சுருக்கு வலை மீன்பிடியில் ஈடுபட்ட 13 மீனவர்களுடன் 3 படகுகள் மற்றும் சட்டவிரோத சுருக்கு வலைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இம்மீனவர்கள் மூதூர் கிண்ணியா பகுதிகளை சேர்ந்தவர்களாவர். கைது செய்யப்பட்ட 13 மீனவர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். முன்னாள் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார். அதன்படி நாளை காலை 9:30 மணிக்கு ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபனின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் வவுனியா மாநகர சபை முன்றலில் அமைந்துள்ள பொங்கு தமிழ் நினைவு தோவியில் அமைக்கப்பட்ட தியாக தீபம் திலீபனின் நினைவு திடலில் குறித்த உண்ணாவிரத போராட்டம் இன்று இடம்பெற்றது. 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்து தியாக தீபம் திலீபன் உண்ணா நோம்பிருந்து உயிர் நீத்து 38 ஆண்டுகள் கடந்த நிலையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தியாக தீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி தீபமேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அடையாள உண்ணாவிரதமும் மேற்கொள்ளப்பட்டது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன், மாநகர மேஜர் சு காண்டீவன் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை தியாக தீபம் திலீபன் அவர்களது 38வது நினைவேந்தல் வடமராட்சி பருத்துறை தியாக திலீபன் அவர்களது நினைவிடத்தில் 3வது நாளாக நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் முதல் நிகழ்வாக பொது ஈகைச் சுடரினை மாவீரர் கேப்டன் கருணாநிதியின் சகோதரர் சந்திரசேகரன் ஏற்றி வைத்ததை தொடர்ந்து மலர் மாலையை பருத்துறை நகரசபை உபதவிசாளர் அணிவித்தார். தொடர்ந்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை நாளை காலை 8 மணியிலிருந்து அடையாள உண்ணாவிரதமும் 10:48 மணியளவில் தியாக தீபம் திலீபன் அவர்களது இறுதி நாள் நினைவேந்தல் என்பன இடம்பெறவுள்ளதாக தியாகி திலீபன் அவர்களது நினைவேந்தல் குழு அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தனியார் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குவதும் பெறுவதும் கட்டாயமாக்கப்படும் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர்கள் மற்றும் பயணச்சீட்டுகளை பெறாத பயணிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பயணிகள் பேருந்துகளில் GPS சாதனங்கள் பொருத்தப்படும் என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அட்டை மூலம் பணம் செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு தலைவர் பெக்கோ சமன் என்பவரின் மனைவி ஷாதிகா லக்ஷானியை அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் சமர்ப்பித்த சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். மித்தனியாவில் இடம்பெற்றதாக கூறப்படும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளுடன் சந்தேக நபர் எவ்வாறு தொடர்புடையவர் என்பது குறித்த ஆதாரங்களின் சுருக்கத்தை அடுத்த நீதிமன்ற தேதியில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த பாதாள உலக குழு தலைவர் பெக்கோ சமன் என்பவரின் மனைவி மற்றும் குழந்தை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டிருந்தனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி நுவர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடமத்திய மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவோணமலை மற்றும் ஹமதோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
உலக அளவில் மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடான வெனிசுலாவின் வடமேற்கே ஜூலியா மாகாணத்தில் மெனிகிராண்ட் என்ற இடத்தில் தலைநகர் காரகாஸ் நகரிலிருந்து 600 கிலோமீட்டர் மேற்கே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 7.8 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. நாட்டின் பல்வேறு மாகாணங்களிலும் அண்டை நாடான கொலம்பியாவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இதனால் எல்லை பகுதி அருகே அமைந்த வீடுகள், அலுவலக கட்டடங்களில் இருந்து பலர் தப்பி வெளியே ஓடினர். எனினும் இரு நாடுகளிலும் உயிரிழப்பு பற்றி எந்தவிதமான தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் அரசு தொலைக்காட்சியில் வெனிசுலா ஜனாதிபதி நிகோலஸ் மதுரோ அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடாத்தினார். நிலநடுக்கத்தின் போதும் அதற்கு பின்னரும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இடையூறு எதுவும் ஏற்படவில்லை. இதன் பின்பு ஜூலியா மாகாணத்தில் 3.9 மற்றும் பரினாஸ் மாகாணத்தில் 5.4 என்ற அளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.